complete entire biology in just 42 days or 6 weeks. நம்ம ஆல்ரெடி நம்மளோட யூடியூப்ல 11th ஒரு ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். 35 டேஸ்ல எப்படி கிளியரா 11th போர்ஷன்ஸ் முடிக்கலாம் வித் ரிவிஷனோட. இப்போ அதோட கண்டினியூவேஷன், அதோட ஃபாலோ அப்பா 12th சாப்டர்ஸையும் எப்படி ஷெட்யூல் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் த அனதர் ஐடியாலஜிஸ் 12th நம்ம படிக்கும் போதே 11th ரிவைஸ் பண்ணணும். பிகாஸ் that's the error we are all doing. So what I done is I have done the entire thing. So 12th chapters எல்லாம் எப்படி படிக்க போறீங்க, at the same time 11th எப்படி ரிவைஸ் பண்ண போறீங்க, இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி இந்த வீடியோல பார்ப்போம். Before going, welcome to my channel Inspiring Brains, and this is Hari, completed physiotherapy, currently doing final year MBBS and a part-time biology faculty. Okay, so first 12th அப்படின்னு எடுத்துட்டாலே it is more easy, reliable, சொன்னோனே ஒரு ஜோஷ், ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லாமே இந்த 12th சாப்டர்ஸ்க்கு வரும் when it compares to the 11th. ஏன்னா 12th போது நம்ம ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, இல்ல காலேஜ் போயிட்டு இருந்தாலும் சரி, கடைசியா நம்ம படிச்ச போர்ஷன் எதுன்னு கேட்டா 12th தான். ஸோ இந்த 12th இட்ஸ் ஆல்வேஸ் சம்வாட் அ யூனிக் பிளேஸ் இன் எவ்ரிபடிஸ் திங். ஸோ அந்த 12th அழகா எப்படி முடிக்கணும் அப்படிங்கறது இதுல பார்ப்போம். ஸோ தட் யூ வில் கெட் மோர் மார்க்ஸ் அண்ட் இதுல மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 12th நம்மளுக்கு ஈஸியா மண்டில ஏறிடும். ஸோ அதையும் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்சிஆர்டி அப்படிங்கிறது நீட்டுக்கு ரொம்ப 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 முக்கியம். அந்த என்சிஆர்டியை படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்கிறது தான் நம்மளோட மேக்ஸிமம் ஃப்ரேம்ஸே இருக்கும். ஸோ இதுக்கு மெமோ நீட்ல இப்போ ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஸோ வென் யூர் ஸ்டடிங், நீங்க ஒவ்வொரு பேராகிராஃபா அப்படியே என்சிஆர்டியா அதுல படிச்சுட்டு இருக்கீங்க. இந்த ஆப்ல படிச்சுட்டு இருக்கும்போது அதுலயே முக்கியமான எல்லா லைன்ஸுமே ஹைலைட் ஆகும். அந்த ஹைலைட் ஆகிற லைன்ஸை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாப்பப் ஆகும். ஸோ தட் யூ வில் நாட் வேஸ்ட் யுவர் டைம். நீங்க படிக்கும் போதே அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு, அப்போ இந்த லைனையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிற ஐடியாலஜி வரும். ஸோ அபார்ட் ஃப்ரம் அதர் ஃபீச்சர்ஸ் லைக் மீன்ஸ் இருக்கு, கிராஸ்வேர்ட்ஸ் இருக்கு, பசல்ஸ் இருக்கு. இது போக இந்த ஃபீச்சருமே உன்னையும் என்சிஆர்டியை நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கும் அண்ட் உன்னையுமே உங்க மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த மெமோனிட் ஆப்பை நீங்க வாங்கும் போது கடைசியா ஹரி 25 அப்படின்னு என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் சம் ஆஃபர்ஸ் அட் த பர்ச்சேஸ். ரைட்? எஸ், கமிங் பேக் டு த வீடியோ. ஸோ 12th along with 11th revision. So 12th first biology la enna chapters irukku. First is auto deletion, sexual reproduction in flowering plants, human reproduction, reproductive health, then genetics la principles and inheritance, molecular basis of inheritance, evolution, then you got human health and disease, microbes in human welfare, then biotechnology la principles and process, applications in biotechnology, then ecosystem, first is organisms and population, ecosystem, biodiversity and conservation. Totally you got 13 chapters. The 13 chapters எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படின்னா, again our favorite protocol, 4 hours plus 30 minutes. 4 hours is for studying and 30 minutes is for revision. And நீ ஒரு ஆட் ஆன் ஃபீச்சரா நான் என்ன பண்ண போறேன்னா 5+2, 5 நாள் 12th, 2 நாள் 11th revision. ஸோ இதைத்தான் இந்த என்டையர் ஷெடியூலையும் கம்பைல் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். week 1 day 1. So the first 4 hours is for sexual reproduction in flowering plants part 1, and it is followed other day 1 oda schedule. Day 2 anikku early morning 30 minutes is for sexual reproduction part 1 oda revision, and adutha 4 hours la part 2 of sexual reproduction in flowering plants. Day 3 30 minutes revision la part 2 of sexual reproduction in flowering plants, and adutha 4 hours la human reproduction part 1. Day 4 30 minutes la human reproduction part 1 revision, 4 hours la human reproduction part 2. And day 5 anikku early morning 30 minutes is for human reproduction part 2 revision, and next 4 hours is for the entire week. The entire week la ரெண்டே chapter தான் படிச்சிருப்போம். ஒன்னு sexual reproduction flowering plants, இன்னொன்னு human reproduction. இது ரெண்டையுமே அந்த Friday day 5 அன்னைக்கு ரிவைஸ் பண்ணி முடிச்சிருவோம். So day 6 and day 7, Saturday and Sunday. So day 6 ஏன் green colorல எழுதியிருக்கேன் அப்படின்னா, this is to denote 11th portion. So biological classification plus breathing and exchange of gases plus living world. குட்டி குட்டி சாப்டர் தான். breathing and exchange, living world குட்டி குட்டி தான். அதனால தான் I just compiled. இந்த கம்பைலேஷன்லாம் நான் அந்த பேரிங் ஆஃப் சாப்டர்ஸ்னு ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அதை பேஸ் பண்ணி தான் இந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே பேர் பண்ணி இதுல கம்பைல் பண்ணியிருக்கேன். ஸோ day 6 biological classification, breathing and exchange, living world, and day 7 plant kingdom plus body fluids. So week 2. So week 2 day 8 4 hours is for reproductive health, ஒரே ஒரு சாப்டர். Day 9 30 minutes is for reproductive health revision, and the next 4 hours is for principles and inheritance part 1, genetics la first lesson oda part 1. Day 10
Early morning 30 minutes is for Principles and Inheritance part 1 oda revision, and next 4 hours is for part 2. Day 11 la again early morning part 2 oda revision, and next 4 hours part 3. So Principles of Inheritance and Variation la மொத்தம் 3 parts இருக்கு. Next day 12 early morning 30 minutes is for part 3 revision, and next 4 hours is for the week revision. இந்த வீக்ல என்னென்ன சாப்டர்ஸ்? ரெண்டு சாப்டர்ஸ், ஒன்னு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், இன்னொன்னு Principles of Inheritance and Variation. Next weekend, so day 13 14. So day 13 animal kingdom plus excretory product and elimination. Day 14 morphology of flowering plants plus locomotion and movement. That's all about week 2. Next is week 3 day 15. So 4 hours is for molecular basis of inheritance part 1, and day 16 la 30 minutes is for part 1 revision, and next 4 hours is for part 2. Day 17 la again early morning 30 minutes la part 2 revision, அடுத்த 4 hours la part 3. So molecular basis of inheritance 3 parts ஆ இருக்கு. Day 18 la 30 minutes is for part 3 revision, and next 4 hours is for microbes in human welfare. And day 19 la early morning 30 minutes is for microbes revision, and next 4 hours is for the week, அதாவது molecular basis of inheritance plus microbes. இது ரெண்டுத்தையுமே ரிவைஸ் பண்ணிடுவோம். Next day 20 11th portions anatomy of flowering plants plus neural control and coordination. Day 21 structural organization, that is including frog plus chemical coordination and integration. The day 21. So week 3 is over. Next is week 4 day 22. First 4 hours is for evolution part 1. Day 23 la early morning 30 minutes evolution part 1 revision, and the next 4 hours is for evolution part 2. evolution கொஞ்சம் சின்ன சாப்டர்னாலுமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்குங்கிறதுக்காக தான் part 1 and part 2 பிரிச்சிருக்கு. Day 24 மறுபடியும் early morning revision la evolution part 2, and next 4 hours la human health and diseases part 1. And next day 25 early morning 30 minutes is for revision of human health and diseases part 1, and next 4 hours is for human health and diseases part 2. நீங்க படிச்சு முடிச்சிடணும். Next day 26 30 minutes human health and disease part 2 revision, and next 4 hours entire week, அதாவது evolution plus human health and disease. இது மொத்தத்தையும் நீங்க இந்த வீக்ல கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. Next day 27 11th portion is cell the unit of life followed by photosynthesis. Day 28 cell cycle plus respiration in plants. So 4 வாரம் முடிஞ்சிருச்சு. Week 5 day 29 first 4 hours is for biotechnology, அதாவது principles and process, first biotechnology. Day 30 minutes revision for principles and process, and the next 4 hours is for application biotechnology, second chapter of biotechnology. Day 31 early morning 30 minutes revision of applications in biotechnology, and next 4 hours is for organisms and population part 1. ஏன் இந்த சாப்டர் பார்ட் 1 பார்ட் 1 பிரிச்சிருக்கேன்னா இதுல இருக்க ஒவ்வொரு லைன் ஒவ்வொரு வேர்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ பொறுமையா தெளிவா படிக்கணுங்கிறதுக்காக. Day 32 early morning 30 minutes is for part 1 revision, அதாவது organisms and population. Next 4 hours is for organisms and population part 2. Day 33 early morning 30 minutes revision of organisms and population part 2, and next 4 hours entire week ஓட சாப்டர்ஸ் என்னென்ன? biotechnology, principles and application 2 சாப்டர், அதுக்கு அடுத்து organisms and population. இந்த entire திங்ஸையும் you should revise for week 5. Day 34 11th la biomolecules plus plant growth and development. Day 35 buffer. 11th la ஏதாச்சும் ஒரு சாப்டர் மறுபடியும் படிக்கணும், இல்ல இன்னும் கொஞ்சம் தெளிவா படிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா day 35 எடுத்து you can complete that 11th chapter. Week 6. So this is the last week. So day 36 is for ecosystem part 1 4 hours la. Next day 37 la early morning 30 minutes is revision of ecosystem part 1, and next 4 hours la ecosystem part 2 படிக்க போறீங்க. Day 38 ecosystem part 2 revision 30 minutes la பண்ணனும். அடுத்த 4 hours la biodiversity and conservation part 1 படிக்கிறோம். Day 39 30 minutes is for biodiversity part 1 revision, and next 4 hours is for biodiversity and conservation part 2. So already நம்ம organisms and population முடிச்சிருந்தோம், இங்க biodiversity and conservation முடிச்சிட்டோம். So day 40 அன்னைக்கு early morning 30 minutes is for biodiversity and conservation part 2 revision, and next 4 hours la ecosystem and biodiversity and conservation. In the entire may you are going to revise. So next is day 41 and day 42. Day 41 and 42 is reserved for buffer, so or revision. So in the 41 42 la ஏதாச்சும் ஒரு சாப்டர் பஃபர்ல நீங்க முடிக்கணும்னு நினைச்சாலும் முடிக்கலாம், ஆர் நல்லா படிச்சுட்டு இந்த ஷெட்யூலையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா 12th ஓட ஃபர்ஸ்ட் ஆஃப் சே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், ஜெனடிக்ஸ்ல ஏதோ ஒரு சாப்டரும் அது கூட எவல்யூஷன். அடுத்து செகண்ட் டே 42 அன்னைக்கு செகண்ட் ஆஃப் ரிவிஷன். ஸோ மேபி மிச்சம் இருக்கிற இந்த ஈகாலஜி,
அந்த biodiversity conservation, ecosystem, organisms population, human health and diseases, biotechnology, அது போக மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர், ஜெனடிக்ஸ்ல தான் விட்டுருந்தீங்க. இதை பாதி பாதியாக பிரித்து ரிவைஸும் பண்ணலாம், ஆர் யூ கேன் யூஸ் இட் அஸ் அ பஃபர். இஃப் யூ டோன்ட் கம்ப்ளீட் எனி சாப்டர்ஸ் யூ கேன் கம்ப்ளீட் இன் தீஸ் பஃபர் டேஸ். ஸோ 42 டேஸில் என்டையர் 12 சாப்டர்ஸை படிக்கிறோம், அது கூடயே சைமல்டேனியஸாக 11 சாப்டர்ஸையும் ரிவைஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த ப்ரோட்டோகால். நவ் த ஷெட்யூல் இஸ் ஓவர். ஒரு 42 டேஸில் எவ்வளோ கிளியராக ரிவைஸ் பண்ணி முடிக்க முடியுங்கிற அளவுக்கு ஒரு ஷெட்யூல் நம்ம கையில் கிடச்சிருச்சு. நவ் நமக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் இப்போ ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆயிருக்கும். பரவாயில்ல, 42 நாளில் இவ்வளோ ரிவிஷனோட நம்மளால முடிக்க முடியும். அதுவும் ரிலையபிளாக தான் நான் போட்டிருக்கேன். பார்ட் 1 பிரித்து தான் போட்டிருக்கேன். ஸோ இவ்வளோ ரிலையபிளாக முடிக்க முடியும்னா அப்போ நம்மளும் நல்ல மார்க் வாங்க முடியும், நம்மளும் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இப்போவே எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இந்த கான்ஃபிடன்ஸ் தான் இந்த ஷெட்யூலை மிஸ் பண்ணாமல் உங்களை ஃபாலோ பண்ண வைக்கும். ஸோ that's the importance of the entire schedule. ஸோ ஒரு ஃபெப்ரவரி ஆர் in the sense ஒரு மார்ச் மிட்டுக்குள்ள மேக்ஸிமம் எல்லாரும் பெஸ்டா இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி உங்க பொசிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்து ஃபுல் மாடல்ல உங்களோட மார்க்ஸ் பெஸ்டா எலிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ that's the importance. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ என்னோட ஷெட்யூல்ஸ் உங்களுக்கு ஈஸியாகவும் நான் அந்த ஷெட்யூல் நானே போட்டுக்கிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்றதோ இல்லை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எனக்கு சொல்லும் போது that creates so much adrenaline rush. அண்ட் 10 to 11 ஸ்டடி செஷன்ல நார்மலாக படிக்கிறத விட என் பையன் கொஞ்சம் வேகமாக படிக்கிறான், நீ கொஞ்சம் பெட்டராக கான்சென்ட்ரேட் பண்ணுறான் அப்படின்னு ஒரு பேரண்ட் நம்ம கிட்ட சொல்லும் போது எகெயின் ஒரு போடுற எஃபர்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நம்மளுக்கு ஒரு இன்டர்டெயின் கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த சேம் வே இந்த வீடியோ ப்ரிப்பரேஷனுக்குமே ஐ புட் மை ஓன் டைம் ஷெட்யூல் பண்ணி, ஓகே இது இந்த சாப்டர் இங்கே எப்படி வைக்கலாம், இந்த பேரிங் எப்படி கொண்டு வரலாம்னு ஐ ஜஸ்ட் புட் மை என்டையர் டைம் டு ஷெட்யூல் திஸ் கண்டென்ட்ஸ். ஸோ உங்கள் லவ் நீங்கள் காமிக்கணும்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஃபாலோ ஆல் த கண்டென்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலோ ப்ளீஸ் ட்ராப் யுவர் சஜஷன் இன் த கமெண்ட் பாக்ஸ் பிலோ. ரைட், தேங்க்யூ.